9 years ஆகுமா. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் NMC இத அபிஷியலா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. மேம் ஆல்ரெடி நீட்டுக்கு கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறோம், இதுல MBBS வேற 9 years படிக்கணுமா அப்படின்னு நீங்க பயப்படுறது எனக்கு புரியுது. இன்னைக்கு வீடியோல இந்த NMCயோட கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரெகுலேஷன்ஸ் GMER டாக்குமெண்ட்ல இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டா டீகோட் பண்ண போறோம். இந்த வைரல் நியூஸ்க்கு பின்னாடி இருக்கும் 100% உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரியல் டேட்டாவோட பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் நீங்க ஒரு சீரியஸான நீட் ஆஸ்பிரண்ட், அந்த ஒயிட் கோட்டை கண்டிப்பா போட்டே தருவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் உங்களுக்காக இங்க மட்டும்தான் கிடைக்கும். கூடவே கமெண்ட் செக்ஷன்ல உங்க ட்ரீம் மெடிக்கல் காலேஜ் எது அப்படிங்கறத இப்பவே சொல்லுங்க. லெட் அஸ் மேனிஃபெஸ்ட் கான்ஃபிடென்ஸோட சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 9 yearsங்கிறது எங்க வந்திருக்கு? NMCயோட அபிஷியல் டாக்குமெண்ட்ல இத கொடுத்திருக்காங்க. எஸ், this is officially mentioned in their clause. ஆனா இந்த ஒரு வார்த்தை கிடைச்சதும் சோஷியல் மீடியா ஃபுல்லா எதையோ கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த 9 years கான்ட்ரோவர்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட உண்மையான ஒரு அப்டேட்டட் NTA ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை பத்தி நான் பேசணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் MBBS எக்ஸாமினேஷன்ஸை குறைஞ்சது 4 அட்டெம்ப்டுக்குள்ளேயாச்சும் அவங்க கவர் பண்ணி ஆகணும். இஃப் இன் கேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் 4 அட்டெம்ப்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்கனால கிளியர் பண்ண முடியலைன்னா அவங்கள அந்த கோர்ஸ்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் பண்ணப்படுவாங்க. ஏன் இந்த முடிவு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 5 to 8% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் அனாட்டமி மாதிரியான சப்ஜெக்ட்ல ரொம்ப டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் ஹை காம்பீட்டன்ட் டாக்டர்ஸை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் இந்த 4 attempt லிமிட் ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லெட்ஸ் கம் பேக் டு தி மெயின் क्वेश्चन. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய 9 years உண்மையா? உண்மையிலேயே MBBS 9 years-ஆ மாத்திட்டாங்களா? The straight answer is no. உண்மையான ஆன்சர் total duration is 5.5 years. அதுல 4.5 years academicsum 1 year compulsory rotatory internshipum இருக்கும். அப்போ மேம் அந்த 9 years class எதுக்கு? டெக்கனா உங்களோட academic duration ஓவராலா MBBSக்கு 5.5 years தான். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் MBBS ஜாயின் பண்ண டேட்ல இருந்து மேக்ஸ் டு மேக்ஸ் 9 yearsக்குள்ள அந்த கோர்ஸை முடிச்சே தீரணும். 10 வருஷம் 12 வருஷம் படிக்கலாம்லாம் நினைக்கவே கூடாது. So the upper limit to complete your 5.5 years of MBBS is 9 years. இது தாங்க ரியல் ஃபேக்ட். So ரிலாக்ஸா இருங்க, நீட்டுக்கு படிங்க. மக்களே, இந்த ஃபேக் நியூஸ் அண்ட் அலிகேஷனை பார்த்து உங்க ப்ரிப்பரேஷனை நீங்க குறைச்சிக்காதீங்க. உங்களுக்கு உண்மை நிலவரத்தை சொல்றதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த உண்மை தெரியட்டும், அவங்களையும் நம்ம காப்பாற்றலாம். ஷேர் பண்ணிட்டீங்களா? மாஸ், லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ உங்களை பத்தி பேசலாம் வாங்க. நல்லா கவனிங்க. நீட்டுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. NMC வேற MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்காக புதுசா ரூல்ஸை கொண்டு வராங்க. இதை எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது? இப்போ உங்க பிரைம் ஃபோக்கஸ் நீட் போர்ஷன்ஸை கவர் பண்றதுல தான் இருக்கணும். கோர் சப்ஜெக்ட்ஸை நல்லா கான்செப்ட் பில்ட் பண்ணி படிங்க. சும்மா பேருக்குன்னு மைண்ட் பிளாக் பண்ணி படிக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் MBBS-ஐ நீங்க ஈஸியா சிரமம் இல்லாம கிராக் பண்ணணும்னா இப்போ நீங்க படிக்கிற கிளாஸ் 11th and கிளாஸ் 12th பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இயர் MBBS-ல நடக்கக்கூடிய இந்த 4 attempt ட்ராப்ல நீங்க சிக்காம இருக்க முடியும். உங்களுக்கான ஒரு ராக் சாலிட் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எஸ், உங்களுக்கு தேவையான எல்லாம் இங்க மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நீட்டுக்கு இன்னும் 45 நாள் தான் இருக்கு. இதுல என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா, இன் ஆர்டர் டு கிவ் யூ தட் அல்டிமேட் கிளாரிட்டி, நம்ம அல்டிமேட் சக்சஸ் ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த PDFல என்ன இருக்கு? அக்யூரேட் NMC கைட்லைன்ஸ் அண்ட் ஃபைனல் ஃபேஸ் ஸ்மார்ட் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்,
கூடவே உங்களோட highly repeated chapter weightagesக்கான cheat sheetையும் கொடுத்திருக்கோம். இந்த ஒரு PDF உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். It is free for all our subscribers. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் PDF லிங்க், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி அது வேணானா டைரக்டா கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. கமெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்ல உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மொபைல் நம்பரை போட்டு இந்த மாதிரி PDF டவுன்லோட் பண்ணுங்க. இது சும்மா ஏதோ ஒரு PDFலாம் இல்ல, இட் இஸ் ஹைலி கியூரேட்டட். இது கண்டிப்பா உங்க நீட் ப்ரிப்பரேஷனோட ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். சோ ஃபைனல் கன்க்ளூஷன், MBBS இன்னும் 5.5 இயர்ஸ் தான். ஃபேக் ரூமர்ஸ் பார்க்காதீங்க, ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் மக்களே, உங்களோட ஃபைனல் லேப் ஆஃப் ப்ரிப்பரேஷனை டாப் கியர்ல பக்கா ஸ்பீட்ல கொண்டு போறதுக்கு நம்ம நம்பிக்கை நீட் கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு, போர்ஷன்ஸ் மலை போல இருக்கு. இதற்காகவே ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு ஒரு ப்ராப்பர் கட் ஸ்ட்ரக்சரை நாங்க இங்க உருவாக்கியிருக்கோம். இதற்கான லிங்க்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மோர்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா PDF லிங்க்குக்கு கீழேயே நீட் நம்பிக்கை ரிவிஷன் கோர்ஸ், நீட் நம்பிக்கை ரிவிஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுக்கான பிரைம், அட்வான்ஸ் அண்ட் அல்டிமேட் கோர்சஸ் காத்திருக்கு. அல்டிமேட்ல ஆல் இந்தியா மாக் டெஸ்ட் அண்ட் PYQ சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி கிடைக்கும். அட்வான்ஸ்ல உங்களுக்கு கிளாஸ் கூட ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். இப்போ இந்த கோர்ஸ் மலிவான விலையில டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. இதை வெறும் டிஸ்கவுண்ட்னு பார்க்காம உங்க வாழ்க்கைக்கான ஒரு சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. அண்ட் இந்த ஆஃபர் இருக்கும்போதே இதை வாங்கிக்கோங்க. காரணம், இது எப்ப முடியும்னு எனக்கும் தெரியாது. அண்ட் நீங்களும் பெரிய பசங்க ஆயிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அதை உங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்கன்னு. ஸோ அதை வீணடிக்காம ரெஸ்பான்சிபிளா டிஸ்கவுண்டட் பிரைஸ் இருக்கும்போதே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் 17th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் மட்டும் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணா போதும். ஏன்னா இங்க மிலிட்டரி லெவல் டிசிப்ளின் இருக்கும் உங்க பிரமிளா மேம் ஓட மேற்பார்வையில. ஸோ சீரியஸ் ஆனவங்க மட்டும் இந்த கோர்ஸுக்கு வாங்க, இல்லைனா வேணாம், விட்டுங்க. ரிமெம்பர், passing NEET is just an entry point. உங்களோட மெயின் ஃபோக்கஸ் அண்ட் ஹார்டஸ்ட் பாயிண்ட் MBBSல தான் வரும். அதுக்கு உங்க மனம் அன்பிரேக்கபிளா இருக்கணும். சோ உங்க ட்ரீம் மெடிக்கல் காலேஜ் என்னங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கான்ஃபிடென்ட்டோட டில்லோட சொல்லுங்க. இந்த மாதிரியான 100% ஜென்யூன் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until next time, keep on studying, keep on hustling. நன்றி, வணக்கம்.